வீட்டில் சுகன்யா இருக்காங்க. அந்த சுகன்யாவுக்கு என்ன யோசனைகள் எல்லாம் வருதுன்னா, தனக்காக எதுவுமே செய்யாத பழனிவேல் மேல கோவம் தான் வருது. அந்த வீட்டில் இருக்க மாமா ரெண்டும் எப்படி வசதி வாய்ப்போட வராங்க? பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கான். இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு கல்யாணமே பண்ணாம வாழ்ந்திருக்கலாம். அந்த மாமாக்கள் ரெண்டு பேருமே தனியா ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே நாம இங்க வந்தோம். ஆனா இங்க என்னடானா இதை அப்படியே மாத்தில நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டில் வந்து எங்கே இருந்துக்கிட்டு மளிகை கடையில் போய் தினமும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மனுஷனை நம்பி நம்ம என்னதான் செய்யறது? 10 ரூபானாலும் மற்றவங்க கையேந்தி நிற்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்கு. எனக்கு எது தேவைனாலும் அவங்க முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். என்ன புது வீடுன்றதுக்காக கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. இந்த சுகன்யா யாருன்னு அவங்களும் பார்க்கல. சுகன்யா யாருன்னு முதல்ல அவங்க தெரியறதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருந்துங்க காய் நகர்த்தணும். ஏன்னா ராஜிய குமார் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க. அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டில் அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். நிச்சயமா அந்த வாக்கை நான் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு இங்க பாரு அரசி, உன்னை குமார் கூட சேர்த்து வச்சதுக்கு பிறகுதான் நான் யாருன்றதை இந்த குடும்பம் முழுசா தெரிஞ்சுக்கும். அதுக்கு பிறகு எனக்கு வர வேண்டிய அந்த பிஸ்னஸ்க்கான பணமெல்லாம் கண்டிப்பா வந்து சேரும். அதுக்கு பிறகு இருக்குன்னு இங்க சுகன்யாவும் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சுகன்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க யாரையுமே பிடிக்கல. அப்பதான் அரசி ராஜுன்னு எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ சுகன்யா வெளியே வராங்க. வெளியே வர சுகன்யா எங்க ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, ஆமா ராஜி, நீ இப்பெல்லாம் காலையிலையும் கிளம்பி சீக்கிரமா போற புள்ள அப்படின்னு சொல்ல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் இப்போ போலீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல. சூப்பர் ராஜி, நீ நல்லா ஓடுற போலியே கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க வீட்டில் தானே இருக்கீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அரசி கேட்க. கேள்விப்பட்டேன், கதிர் தம்பி சொல்லிதான் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அண்ணன் சொல்லிட்டு இருந்துச்சு, அப்போ அதை நீங்க கேட்டீங்களான்னு சொல்லி அரசி கேட்க. ஆமா, இந்த வீட்டில் என்ன பேசுறது, ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு கேட்காமலா இருக்கும், இங்க பேசினாதான் ரூம் வரைக்கும் காத்துல விழுகுதுன்னு இங்க அந்த சுகன்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சித்தி அப்படின்னு ராஜியும் சுகன்யாவை பார்த்து சொல்ல. சரி ராஜி, இந்த வீட்டில் நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்ல. என்ன விஷயம் சித்தி அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ராஜியும். இல்லை ராஜி, இந்த வீட்டில் எது தேவைனாலும் நம்ம மாமா கிட்ட தான் கேட்கணுமான்னு சொல்ல. ஆமாம், அப்போ தான் யாருக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்ல. நம்ம பொண்ணுங்களுக்கு எது தேவைனாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்கணுமான்னு சொல்ல. சேச்சா, அதுக்கெல்லாம் அம்மா கிட்ட கேட்டாலே போதும்னு அரசி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதான் நான் மாமா கிட்ட கேட்கலாமான்னு பார்த்தேன்னு சொல்ல. மாமா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க, அதுதான் நல்லது. மாமாவை மீறி நம்மளால எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல. ஏன் இப்போ கூட நீ உன் மாமாவை இங்கே ஏமாத்தி தானே நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஏமாத்துறனா அப்படின்ற மாதிரி ராஜி கேட்க. இல்லை ராஜி, அவர் மீறி தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை போலீஸ் ட்ரெயினிங்க்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் கதர் தம்பி உன்னை போலீஸே ஆக்கி தீருவேன் இங்கே ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க. அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அது எங்களுடைய விஷயம், இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால அவருக்கால இதை எதிர்த்து பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் கதிர் தனியாக சம்பாதிக்கிறதுனால அவர்கிட்ட எதுக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இங்கே கதிர்க்கு இல்லைன்னு சொல்ல. அப்போ இந்த வீட்டில் தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா யாருக்கும் யார்கிட்டையும் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படி தானேன்னு எங்கள் ராஜியை பற்றி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சித்தி, இந்த குடும்பத்துக்காக சின்ன வயசுலேருந்து எப்போதுமே மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் சித்தப்பா. சித்தப்பாவை பற்றி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல. நான் என்னத்தை சொல்கிறது, அந்த பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை நம்பி தானே நான் கழுத்தை நீட்டினேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா 10 ரூபா காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. சித்தப்பாவை பற்றி இப்படி பேசினதை கேட்டதுமே ராஜிக்கு கோவம் வரத்தான் செய்யுது. உடனே ராஜி கோவப்பட்டு எங்கள் சோனியாவை கேட்குறாங்க, ஏன் சித்தி, எதுவுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க சரி, ஆமாம் இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதும் உங்களுக்கும் தெரியும், இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி எங்கள் சித்தப்பா மேலே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. எல்லாம் உண்மையை சொல்லி தான் நாங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே கல்யாண மண்டபம் வரையும் வந்தோம். கடைசி நேரத்தில் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் தானே இதை எல்லாமே நடக்க விடாமல் பண்ணது. கோவப்படணும்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட போய் கோவப்படணும். ஏன்னா பொய் சொல்லி தான் அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க. பிஸ்னஸ் அமைச்சு தரேன்னு இத்தனை வருஷ காலமாக சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நாளும் அதை இங்கே அமைச்சு கொடுத்ததில்ல. சித்தப்பாவும் அதை கேட்டதில்ல. மொத்தத்தில் பார்த்தா தாத்தா சொத்து பாட்டி சொத்துன்னு எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இங்கே 3 பேருக்கு சரிசமமாக பங்கு பிரித்து தான் ஆகணும். அந்த மொத்த சொத்து முழுக்க என் அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ போய் சேர போகிறது கிடையாது. பழனிவேல் சித்தப்பாவுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, அதை நீங்கள் நேரடியாக போய் கேட்டுன்னு இல்லைங்க. உங்களுக்குன்னு சொத்தை பிரித்து கொடுத்தா அது மூலமாக முன்னேறத்துக்கான வழியை நீங்கள் பார்க்கலாம்.
பழனிவேல் சித்தப்பா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் தான். ஆனா ஒரு மனைவியா இந்த வீட்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி ஒரு மருமகளா நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்கன்னு சொல்லி ராஜி சொல்லிட்டு போக அரசியும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இப்படி ராஜி பேசினதை கேட்டு ஏன் இது சுகன்யாவுக்கே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த ராஜியை வடைக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை திருப்பி வடைச்சிட்டு போறாளேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சுகன்யா. சுகன்யா உடனே ஒரு யோசனை தொடர்ந்து உள்ள போற சுகன்யாவுக்கு என்னென்னமோ எங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. தனக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு எங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றாங்க. இன்னும் நாளைக்கோ இல்ல நாளை மறுநாள் கூட வரலாம். இப்பவே வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்க டோர் டெலிவரி உடனே பண்றேன்னு சொன்னதுனால பக்கத்துல இருந்து இங்க வரவும் செய்து எல்லா பொருட்களையும் சுகன்யா தான் வாங்குறாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் கோமதி பாண்டியன் எல்லாருமே இருக்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே பாண்டியன் கோமதி வெளியே வர வெளியில் சுகன்யா நிற்கிறாங்க. சுகன்யா அத்தனை பொருட்களையும் கையில் வாங்கிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 10,000மா அப்படின்னு சொல்ல என்னது 10,000 ரூபாயா அப்படின்னு அதிர்ச்சியில் பாண்டியன் நிற்க பழனிவேல் ஓடி வந்து எங்கள் சுகன்யா பக்கத்தில் 10,000 ரூபாய்க்கு நீ என்னத்தை வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க இது வம்பா போச்சு. எனக்கு தேவையானதை நான் செய்யக்கூடாதா வாங்கிக்க கூடாதா? அப்போ புருஷனை நீங்கள் என்னத்துக்கு இருக்கீங்க? எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது தானே உங்கள் வேலை அப்படின்னு சொல்ல இப்போ அவ்வளோ ரூபாய் கையில் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் சுகன்யாவும் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் மளிகை கடையில் இத்தனை வருஷமாக காலமாக வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு கையில் 10,000 ரூபாய் இல்லைன்னு சொன்னால் பார்க்குறவங்க எல்லாரும் சிரிக்க செய்வாங்கன்னு சொல்ல எதிர்த்த வீட்டில் நிற்கிற முத்துவேலு சக்திவேலு பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட என்ன பொண்ணுமா நீ, அந்த வீட்டில் அவன் ஒரு அடிமையாக தானே இருந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னு சம்பள பணத்தெல்லாம் கொடுத்து அவர் தனியாலாம் வைக்கலையே. இது நாள் வரைக்கும் அவனுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை. கல்யாணம் வரைக்கும் நாங்கள் தான் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல எங்கள் பழனிவேலுக்கு கோவம் வருது, பாண்டியனுக்கும் கோவம் வருது. குடும்ப விஷயத்த ரோட்டில் வச்சு பேச வேண்டாம், மற்றவங்க காதுக்கு கேட்குற மாதிரி. எதுவாக இருந்தாலும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு பாண்டியன் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே சுகன்யாவை கூட்டிகிட்டு பழனிவேலும் போக உள்ளே போகிற பாண்டியன் அங்கே கோமதினி எல்லாருமே நின்றுட்டு இருக்கா. பாண்டியன் பார்க்குறாங்க இங்கே சுகன்யாவை. சுகன்யா அப்படியே கோவத்தோடையும் ஆதங்கத்தோட நிற்கிறத பார்த்து கோமதியும் அட என்ன பொண்ணுமானி, 10,000 ரூபாய்க்கு இது வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் தேவையான பொருட்களை வாங்கினதில்லை. ஆனால் உனக்கு தேவைன்னு சொல்லி இவ்வளோ பொருட்கள் என்னதான் வாங்கியிருக்கியோ எனக்கு தெரியலன்னு சொல்ல இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னால் முடியாதா தாச்சி, எனக்கு தேவைன்றதான் நான் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி கொடுக்கறது என் புருஷன் கையில் தானே இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்காம மற்றவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? இப்போ பாருங்க, இவர்கிட்ட இல்லைன்னா நான் எதிர்த்த வீட்டில் இருக்க அவங்க கிட்ட போய் நிற்கவா முடியும்? அது தப்பா போயிடாதா அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தாச்சிட்ட கேட்குறாங்க. குமதிக்கு பேச்சே வரல. பாண்டியன் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே அந்த சுகன்யாவும் நல்லா மாட்டிக்கிட்டார். இனிமே இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு பார்ப்போம். என்னையவா இந்த வீட்டில் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை எவ்வளோ காயப்படுத்திருக்கணும் பழனி வேலை பார்த்து நினச்சிக்கிட்டு எங்கள் பாண்டியனை பார்க்குறாங்க. இனி என்னால் இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ நட்டமாக போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லி எங்கள் மனசில் சுகன்யா நினச்சிட்டு இருக்க. என்ன சித்தி, இந்த வீட்டில் நாங்கள் கூட இந்த மாதிரி ஆர்டர் போட்டு எதுவுமே வாங்கினதில்லை சொல்லவும் செய்ய இங்கே பாரு ராஜி, நீ போலீஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்க. அதை நல்லபடியாக முடிச்சு போலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்கள் கையில் காசு இருக்கும். எங்கள் தங்கமேலும் அந்த பொண்ணும் ஏதோ ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுருக்கு. இங்கே இந்த மீனாவும் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுருக்கு. கடைசி இந்த வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன். நான் சரியாக படிக்க கூட இல்லை. நானும் இப்போ கடைசியில் சும்மா தான் வீட்டில் இருக்கேன். என்ன பண்ணுறது? அப்போ என் கையிலையும் காசு இருக்கணும். எனக்கு தேவையானதை வாங்கணும்னா என் புருஷன்கிட்ட தானே நான் கேட்க முடியும்னு சொல்ல உடனே கோமதி சொல்கிறாங்க ஏண்டி அப்போ நீ படித்த படிப்புக்கு ஏதாவது வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக வேண்டியதுன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லையா தாச்சி? வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தால் நான் போகணும்னு முடிவெடுத்திருப்பேன். ஆனால் அது எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லையா தாச்சி? விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களுக்கு எப்படி வேலைக்கு போக சொல்ல முடியும் அப்படின்னு நேருக்கு நேராக கேட்க பேசினா இவங்கள மாதிரி பேசின்னு இருக்கணும். நம்ம அமைதியாக பூம்பும் மாடி தலையாட்டிகிட்டு இருக்கிறது போதுதான் இப்போது ஹோட்டலில் போய் வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோன்னு தங்கமேல் தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி உடனே பாண்டியன் சொல்கிறாங்க அந்த 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அனுப்புன்னு எங்கள் கோமதி கிட்ட சொல்ல என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்ப விஷயத்தை நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னோம்ல, முதல்ல அவங்கள வெளியில் வெயிட் பண்ண விடாமல் 10,000 ரூபாயை கொடுத்து அனுப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அனுப்புறதை பார்த்த பழனிவேல் என்ன சுகன்யானி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்னு சொல்ல என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுமா? எனக்கு பிடிச்சதை வாங்குறனாலும் கூட உங்கள்கிட்ட தான் கேட்கணுமான்னு இங்கே வேகமாக சத்தம் போடவும் செய்ய இப்போ எதுக்குமா நீ இப்படி சின்ன விஷயத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல இது சின்ன விஷயமா தாச்சி? பணம் காசு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு ஆசையாக இருக்குது வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அதையும் வாங்கிட்டு வர மாட்டாரு. சரி நம்மளே விருப்பப்பட்டு வாங்கினாலும் பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டாரு. இப்போ என்னதான் தாச்சி என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்புறம் எதுக்கு தான் இவரை என் தலையில் கட்டி வச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல சித்தி நான் உங்ககிட்ட காலையிலே சொல்லிட்டேன் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் போய் கேளுங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் தேவை எல்லாம் வாங்கணும்னா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க 2 பேர் தான்.
அப்போ நீங்க அவங்க முன்னாடி போய் தானே நிக்கணும்னு சொல்ல, நான் எப்படி ராஜா அவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? அவங்க சொல்ற ஒரே விஷயம், நாங்க 2 பேரும் அந்த வீட்டோட போய் இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசு இல்ல. என்ன ராஜி பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்க, பழனிவேல் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நானே சொல்லட்டுமான்னு சொல்ல, சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. அங்க சுகன்யா உடனே பாண்டியன் சொல்றாங்க, என்ன இப்போ நான் கடையில வேலை பார்க்கறதுக்கு பணம் கொடுக்கல, மத்தவங்க செலவுக்கு பணம் கொடுக்கல, இதுதானே இந்த வீட்டுல பிரச்சனையா இருக்கு. இந்த வீட்டுக்கு 3 மருமகள்கள் வந்துட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. சரி, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா நான் ஒன்று சொல்றேன். இத்தனை வருஷமா கடையில வேலை பார்த்தான்ல பழனி, அவனுடைய பணம் எங்கேயும் போல. அவனுக்காக தனியா எங்க பாலிசி போட்டிருக்கேன். அந்த பாலிசில பணம் ஒவ்வொரு மாசமும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல அவனுக்கான பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பணத்துல இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம். அது உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக இருந்துட்டு போகட்டும். ஆனா இனிமே கடையில வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில பழனியும், அட என்ன மச்சா, இங்க சுகன்யா தான் ஏதோ சொல்லுதுன்னா நீங்களும் அதுக்கேத்தது போல பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு எங்க பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியனும் எங்க பழனியை பார்த்து சொல்றாங்க, இல்லடா பழனி, உனக்குன்னு தனி குடும்பம் வந்துட்டு, இங்க பசங்களுக்கும் எல்லாருக்கும் தனி குடும்பம் வந்துட்டு, எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. சாப்பாட்டை தவிர வேற உங்களுக்கு அனாவசிய அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறப்போ அதை நீங்க தானே பார்த்துக்க முடியும். அது ஒவ்வொரு தேவைக்காகவும் என்னை எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இங்க பாருடா, உனக்கும் சரி, அதான் செந்திலை பார்த்து சொல்றாங்க. செந்தில் இந்த கடையிலையும் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் மாச சம்பளமா 10,000 கொடுக்குறேன். அதே போல பழனிக்கும் மாசம் 10,000க்கு பணத்தையும் கொடுத்துட்றேன். இனி அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த வீட்டில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லார் முடிவும் ஒன்றா இருக்கணும், ஒத்துழைச்சு தான் எடுக்கணும்னு எங்க கதிரை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க. கதிர் தான் இப்போ தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே. எங்க சாருக்கு தான் எந்த முடிவை யார்கிட்ட கேட்டு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தோணவே தோணாதே. அவன் முடிவை அவன் எடுத்துட்டு போறான். அவனை மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும்னு யார் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. 10,000 ரூபாய் பணத்துக்கு இந்த மாசம் உனக்கு கட்டுடா பழனி. ஏன்னா 10,000 ரூபாய் பணத்துக்கும் தான் உன் பொண்டாட்டி இப்போ இவ்வளோ பொருட்களை வாங்கிட்டாங்களே, அதுக்கு நான் என்னடா பழனி பண்ண முடியும்னு சொல்ல, சரிதான் மச்சான், நீங்க சரியா தான் சொல்றீங்க. அடுத்த மாசம் சம்பளத்திலேருந்து எனக்கு சரியா கொடுத்தா போதும்னு பழனி சிரிச்சிட்டே சொல்ல, அதான் பழனிவேல் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் உள்ள போக, என்னது இந்த மாசம் சம்பளம் கிடையாதா? அப்போ நான் இப்போ இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சதுனால தான் இந்த செந்திலுக்கும் மாசம் 10,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? அப்போ பசங்களுக்கே இத்தனை வருஷமா பணம் இல்லாம தான் அந்த கடையில வேலை வாங்கிட்டு இருக்காரா? அது போக என் புருஷனுக்கு இப்போ பணம் கொடுக்காம அந்த பணத்துல நான் இப்போ வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த பணத்தை கட் பண்ணிட்டு போறாரு நினைச்சு எங்க வயிற்றுச்சல்ல நிக்கிறாங்க சுகன்யாவும். சுகன்யாவுக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. உள்ள போற சுகன்யா கிட்ட பழனிவேல் கேட்குறாங்க, ஏன் சுகன்யா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிண்டா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நீ பண்ண பிரச்சனையிலும் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? மாசம் 10,000 ஆனா சம்பளத்தை இங்க தங்களுக்கே தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை நான் உன்கிட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா மாட்டேன். உனக்கு என்ன தேவைனாலும் அதை நான் வாங்கி கொடுப்பேனே தவிர உன் கையில பணத்தை கொடுத்தா என்ன ஆகுன்றது நல்லா தெரியும். இன்னைக்கு 10,000 ஒரே நாள் செலவு பண்ணமா தான் நான் ஒரு மாசமா கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த 10,000 பணத்தை ஒரே நாள்ல நீ ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிடுவேன். அந்த 10,000 பணமும் உனக்கு வரப்போறாது இல்லை சுகன்யா அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்க இந்த வீட்டுல மத்த எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சுகன்யாவும். அதுக்கு எங்க பழனி சொல்றாங்க, இங்க பாரு சுகன்யா, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம், நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் எப்போதும் துணையா நிப்பன மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்காத. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அண்ணனுங்க 2 பேர் தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க தானே என்னை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்ல நாங்களா உங்களை வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்து முறைப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி அப்புறம் கல்யாணம் அனுச்சா? எதுவுமே இல்ல சுகன்யா. அப்படி இருக்கப்போ வீடு இப்படி இருக்கு, கொசு கடிக்குது, எங்க சுதந்திரம் இல்ல, கையில பணம் இல்லைன்னு சொல்லி நீ கோவப்படுறதுனாலயோ இல்ல இப்படி நடந்துக்கிறதுனாலயோ இதுல எந்த அர்த்தமும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தது. அந்த நேரத்துல அந்த பொண்ணுகிட்டையும் பொண்ணு குடும்பத்துக்கிட்டையும் தப்பா சொல்லி தப்பான ஒரு காரணத்தை அவங்க மனசுல விதைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தினது என் அண்ணனுங்க 2 பேர் தான். என் அண்ணன்களோட சூழ்ச்சினால்தான் நீ இந்த வீட்டுல வந்து இருக்க. ஒருவேளை உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, உன்னால எதுக்கும் என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் உனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நீ நினச்சனா, உன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் வாழணும்னு அவசியம் உனக்கு கிடையாது. இப்போவே நீ கிளம்பி தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்ல, சுகன்யா இந்த வார்த்தையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பழனிவேல் கிட்ட இருந்து அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. பழனிவேல் பாய் தழகனி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே மாடிக்கும் போயிடுறாங்க. இங்க சுகன்யா மட்டும் தனியா தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கப்போ திரும்பி வந்த பழனி சொல்றாங்க, நிம்மதியா தூங்கு, உனக்கு தனியா தூங்குறது தானே ரொம்ப பிடிக்கும், அதனால தனியா தூங்கு. நீ நான் இல்லைன்னா ஒரு நாளும் கவலைப்பட போறதும் இல்லை, என் மேல உண்மையான பாசம் உனக்கு இருக்க போறதும் இல்லை. ஏன்னா திடீர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம 2 பேருக்குள்ள என்ன பாசம் வந்துட போகுது சொல்லி பார்க்கலாம்.
இது கடைசி வரைக்கும் தொடரும்னா அப்படியே தொடர்ந்து போனாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என் வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா இப்படியே வாழ தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. விட்டு கொடுத்து பிடிக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷனை விட்டுட்டு போறதை பத்தி பேசுறாரு நினைச்சு சுகன்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. அவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துடுவோமோன்னு இங்க சுகன்யா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.